ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்போ K14X 5G. இதில் நமக்கு என்னென்ன ஸ்பெஸ் கொடுத்துட்டாங்கன்னு பார்ப்போம். ப்ராசஸர்னு வந்தோம்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 கோரில் பண்ணுது, 6 நானோமில் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரை வச்சு ஹெவியாக கேம் ப்ளே பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்க முடியாது. நார்மலான கேமிங் ப்ளே பண்ணிக்க முடியும். லோ கிராஃபிக்ஸ்லையோ இல்லை மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சோ நம்மளால் கேம் ப்ளே பண்ணிக்க முடியும், நல்லாயிருக்கும். ஸோ ஹெவியாக ரன்னிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஹேங்கும் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் HDR10+ சப்போர்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பேட்டரிக்கு வருவோம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6500 mAh சிங்கிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 45 வாட் சூப்பர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு நம்மளால் 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த பேட்டரியுமே நல்லா தான் இருக்குது, 6500ங்கிறது. ஸோ தாராளமாக லைட் யூசேஜ் பண்ணோன்னா நமக்கு 2 நாளைக்கு மேலேயே வரும். அப்படி இல்லை நான் ஹெவி யூசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தாராளமாக வந்துடும். ஸோ ரிட்டர்ன் சார்ஜ் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். PD சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு மொபைல் வச்சுருந்தீங்க, ரியல்மி, ஓப்போ, OnePlus வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்க முடியும் இதை. ஸோ நெக்ஸ்ட் கேமராவுக்கு வருவோம். பேக்கில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிளில் 50 MP மோனோக்ரோமில் 2 MP கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபியில் வந்தோம்னா அதில் 5 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க கேமராவை பொறுத்த வரைக்கும். ஆனால் பேக்கில் எவ்வளோ வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும்னா 1080p 60 fps தான் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அப்புறம் 720 60 fps இருக்குது. ஸ்லோ மோஷனில் 720 20 fps எடுத்துக்க முடியும். 1080pல டைம் லாப்ஸில் 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியில் 5 MP கொடுத்துட்டு பரவாயில்ல, அதிகாசம் 1080p கொடுத்தாங்களே 720 கொடுக்காம பரவாயில்ல. அதுலேயும் 1080p 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். 720 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். டைம் லாப்ஸுமே இருக்குது, 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ரேம் வேரியன்ட் கொடுக்குறாங்க. 4 128 6 128 2 ரேம் வேரியன்ட் கொடுக்குறாங்க. LPDDR 4Xல பண்ணியிருக்காங்க. UFS 2.0 தான் ரெடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் நம்மளால் மெமரி கார்டும் இதில் போட்டுக்க முடியும். OTG சப்போர்ட்டுமே இருக்குது. டிஸ்பிளேன்னு வந்தோம்னா நமக்கு இது AMOLED கிடையாது, LCD பேனல் தான். அப்படிங்கிறப்ப நமக்கு இன் டிஸ்பிளே வராது, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேஸ் அன்லாக்குமே வந்துடும். 120Hz ரெஃப்ரெஷ் செட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிள் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக 240 Hz கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக 120 Hz தான் வருது. 16.7 மில்லியன் கலருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 8-பிட் பேனல் தான் இது. ஸோ 700 nits ப்ரீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ்னு வந்தோம்னா 17.15 cm கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 90% கொடுத்துருக்காங்க. இது ஒரு HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD கிடையாது, அதையும் பார்த்துக்கோங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 212 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 0.86 cm கொடுத்துருக்காங்க. அப்படியே வித்து வந்தோம்னா 7.85 cm கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்னு வந்தோம்னா 16.66 cm கொடுத்துருக்காங்க. 2 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று ப்ரிசம் வயலட், இன்னொன்று ஐசி ப்ளூன்னு 2 கலர் வேரியன்ட் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸோ மெட்டல் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல நமக்கு. ஸோ கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா நமக்கு இதில் Wi-Fi 5 கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.4 லோ எனர்ஜி கொடுக்குறாங்க. USB Type-C தான். ஸோ 3.9mm ஜாக் மேலே கொடுத்துருக்காங்க நமக்கு. OSன்னு வந்தோம்னா கலர் OS 15 ரன் ஆகிட்டு இருக்குது. Android 16 2 வருஷத்துக்கு அப்டேட் வருங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தது அப்டேட்டில் தெரியும் அது என்னன்ட்டு. நேனோ சிம் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. சிம்மே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 2 சிம் சப்போர்ட் இருக்குது. இது 5G மொபைல் தான். சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்பிஷன் லைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்பஸ் இதெல்லாம் எல்லாமே எல்லா மொபைலும் கொடுக்குற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்னு வந்தோம்னா 4 128 15,000க்கும் 6 128 17,000க்கும் வருது. பாக்ஸில் நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னா மொபைல், சார்ஜர் அண்ட் கேபிள், சிம் டூல் வரும். ப்ரொடக்டிவ் கேஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. வாரண்டி கார்டுமே வருது. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம். பை.